பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கேன், இல்லை பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தம்பிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அண்ணனுக்காக பார்த்துக்கிட்டு எதையோ ஒன்று கல்யாணத்திற்கோ குழந்தைக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு சுப விஷயங்கள் தடைபட்டு இருந்ததெல்லாம் தடைகள் விலகி இப்பொழுது நடக்கும். தடை விலகி நடக்கும். 2ஆம் இடம், 4ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம், இதில் எது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சீரும் சிறப்புமாய் நடக்கிற காலமாய் இக்காலம் அமைகிறது. அதை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படும் தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் பண வருமான அமைப்புகளில் நல்லா இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிட்டுகின்ற அமைப்பு, கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பு. அப்போ தொழில் அமைப்புகள் சீரும் சிறப்புமாய் நகர்ந்து கையில் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புத காலம். 9ஆம் இடம் சார்ந்தோ 10ஆம் இடம் சார்ந்தோ 11ஆம் இடம் சார்ந்தோ 3இல் எப்பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்குமானாலும் இக்காலம் அது சார்ந்து ஏற்றம் உண்டு. பொருளாதார ரீதியாக தொழில் ஏற்றம் உறுதியாக கிட்டும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க. எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து ஒரு 10%, அதிகபட்சம் அவ்வளவுதான். ஆக இந்த பலனும் அவ்வளவுதான். நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு 5 பலனோ 6 பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது. கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஆகச்சிறந்த மாதம்னே சொல்லுவேன். நன்மைகளின் அளவு கூடுதல், தீமை ரொம்ப கம்மி தான், கவலை வேண்டாம். சரிங்களா? சரி, நம்ம என்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல் அமைப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகிற ஒரு அற்புதமான காலம் இது. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு. அதனை அடுத்ததாக திருமணம் ஆல்ரெடி முடிஞ்சு மன வாழ்க்கையில் ஏதேனும் தொந்தரவாயிருச்சு, பிரிவினை ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, மன வாழ்க்கையில் இப்போ ஒன்றா இல்லை, அடுத்த திருமணத்திற்காக மறுமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. சரி, இப்போ எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருமா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த மாதம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் வரும். ஆனால் கல்யாணம் யாருக்கு முடியும் அல்லது கைகூடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் போச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கசப்புக்கள் விலகும். 7 போய் 11ல் அமர்றார். இது ஒரு அற்புதமான கிரகநிலை. இது நாள் வரையிலும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கசப்பு அந்யோன்யமாக மாறும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, எல்லாருக்கும் கிடைக்குமா? ஜாதக ரீதியாக 8ஆம் இடமோ, ஜாதக ரீதியாக 7ஆம் இடமோ, ஜாதக ரீதியாக 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக மனைவியால் யோகம் உண்டு அல்லது கணவரால் யோகம் உண்டு. இது ஒரு அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக 2வது வாரமும் 3வது வாரமும் ரொம்ப சூப்பரான மாதம்ங்க. இந்த 2 வாரமும் என்னென்னா, கையில் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். வருமான ஓட்டம், பண நகர்வு, பணப்புழக்கம் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பண நடமாட்டம் கையில் சிறப்பானதாக அமைகிற காலம் இது. இந்த காலம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
கையில் நல்ல பண புழக்கம் பண நகர்வு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படும் தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் பண வருமான அமைப்புகளில் நல்லா இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிட்டுகின்ற அமைப்பு. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பு. அப்போ தொழில் அமைப்புகள் சீரும் சிறப்புமாய் நகர்ந்து கையில் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புத காலம். 9ஆம் இடம் சார்ந்தோ 10ஆம் இடம் சார்ந்தோ 11ஆம் இடம் சார்ந்தோ 3இல் எப்பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்குமானாலும் இக்காலம் அது சார்ந்து ஏற்றம் உண்டு. பொருளாதார ரீதியாக தொழில் ஏற்றம் உறுதியாக கிட்டும். இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கல்வியில் மேன்மையுறும் காலம். பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் மேலோங்கும், படிப்பில் நல்ல சிறந்து விளங்குவார்கள். ஆக படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிற காலம் இக்காலம். 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகளும் நடக்கின்றது என்றால் இன்னும் நல்ல கூடுதலான ஆர்வம் அதிகரிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், அல்லது குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ தடைபட்டிருந்த சுபகாரியங்கள், பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கேன், இல்லை பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தம்பிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அண்ணனுக்காக பார்த்துக்கிட்டு, எதையோ ஒன்று கல்யாணத்திற்கோ குழந்தைக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு சுப விஷயங்கள் தடைபட்டிருந்ததெல்லாம் தடைகள் விலகி இப்பொழுது நடக்கும். தடை விலகி நடக்கும். 2ஆம் இடம் 4ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் இதில் எது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சீரும் சிறப்புமாய் நடக்கிற காலமாய் இக்காலம் அமைகிறது. அதை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு என்று பார்த்தால், அனைத்திலுமே நல்ல மேன்மை மிகுந்த காலமாக அமைகிற இந்த காலம் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள் அனைத்திற்கும் ஒரு விடிவு தரும். ஆரோக்கியம் மேம்படுகிற காலகட்டம். பொருளாதார நெருக்கடியில் இருந்தவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கான ஒரு வழியை தருகிற காலகட்டம். அந்த விதத்தில் இது அற்புத காலகட்டம். ஆக ஜாதக ரீதியாகவும் 11ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசையும் புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். கடன் தொந்தரவுகளை சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடனிலிருந்து வெளியில் வருவதற்கான வழி கிடைக்கும். இந்த கடன் நோய் இரு பிரச்சனையும் கட்டுக்குள் வருகிற அற்புத காலம். அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த காலமாய் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிட்டும், வாக்கு பலம் அதிகரிக்கும், உங்களுடைய வாக்குக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செல்லுகின்ற வாக்குக்கு பெயர், செல்லுகின்ற பேச்சுக்கு பெயர் செல்வாக்கு. அவ்வளோதான். அப்போ செல்வாக்கு நிறைந்த நபராய் இம்மாதம் நீங்கள் விளங்குவீர்கள். அது உங்களுடைய மதிப்பை இன்னும் கூட்டும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை. சரிங்க, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 இடங்கள் தான். ஒன்று, இந்த மாதம் இந்த லவ் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் இந்த மைண்ட் ஆசிலேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கடைசி வாரம், 4வது வாரம். அப்போ இந்த தேவையில்லாத டீவியேஷன்ஸுக்குள்ளே நல்ல காலத்தில் போயிட்டு நற்காலத்தை வீணாக்காதீர். அதுதான் நான் சொல்கிற அட்வைஸ். 8ஆம் இடமோ அல்லது ராகுதசையோ அல்லது சுக்கிரதசையோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த மைண்ட் டீவியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மன அலை கழிப்பு. இதை தவிர்த்துக்கிட்டு ஒருமுகப்படுத்தி நம்ம தான் கட்டுக்குள்ளே இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து வேலை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை வயசு ஒரு 20-25 ஆயிடுச்சு நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. குழந்தைகளின் நடவடிக்கையில் கவனம் செலுத்துங்க. ஆக மொத்தத்தில் குழந்தைகள் மீது ஒரு கண் வைக்க வேண்டிய காலம் இந்த காலம். அது எந்த தசாபுக்தி நடந்தாலும்
இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் துளாராசியில் கொஞ்சம் இந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த காலகட்டத்தில் கவனம் இருக்கணும். சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம். பெரிதாக பயப்பட வேண்டாம், சின்ன சின்னதாக தொந்தரவுகள் ஏற்படும். அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடக்கும்போது, பாத்ரூம் போகும்போது, அது மாதிரியான இடங்களில் சாப்பிட உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி துலாம் அன்பர்களுக்கு இம்மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நன்றாக இருக்கவும் செய்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.